அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று தமிழ் 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தொகுதி 1ல் இருக்க பாடங்களை தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம முதலாவதாக நன்னெறி அப்படிங்கிற மனப்பாட பாடலை பார்த்தோம். அடுத்தது காவல்காரர் அப்படிங்கிற ஒரு பாடலையும் பார்த்தோம். எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் அப்படிங்கிற ஒரு பாடமும் பார்த்தோம். அடுத்தது யானைக்கும் பானைக்கும் சரி அப்படிங்கிற பாடத்தையும் பார்த்தோம். அடுத்தது பனிமலை பயணம் அப்படிங்கிற ஒரு கதையும் பார்த்தோம். அடுத்தது ஆராய்ந்திட வேண்டும் அப்படிங்கிற பாடத்தையும் நம்ம பார்த்தோம். நம்ம முந்தைய வகுப்பில் பாடம் 6 ஆராய்ந்திட வேண்டும் அப்படிங்கிற பாடத்தை பார்த்தோமா. அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ஆராய்ந்து தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பாடத்தோடு சேர்த்து நம்ம இலக்கணம் அதையும் நம்ம பார்த்தோம். அந்த பாடங்களோடு சேர்த்து நம்ம என்ன பார்த்தோம், முக்காலம் அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தையும் பார்த்தோம். அதில் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எதெல்லாம் நிகழ்காலம், எதெல்லாம் இறந்த காலம், எதெல்லாம் எதிர்காலம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நன்கு அறிஞ்சிருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த படத்தை பாருக்கண்ணே. இதில் இருக்கிறதுலாம் என்னது, இதுலாம் பல வகையான புத்தகங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கிறனால நம்மளுக்கு என்ன ஆகுது, அதாவது நம்மளுடைய அறிவு விரிவாகுது. நம்ம நிறையா புத்தகங்கள் இருக்குது அப்படின்னா அதில் நிறையா நீதி நூல்கள், அற கருத்துக்கள் நிறைந்த புத்தகங்கள் தான் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. அந்த மாதிரி புத்தகங்களை நம்மளை படிக்கிறனால நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நல்ல வழியில் செல்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளுமே இருக்குது. இதனால் நம்ம நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எதனால் அப்படின்னா, இந்த புத்தகங்களை நம்ம படிக்கிறதுனால தான். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அறக்கருத்துக்கள் நிறைந்த ஒரு நூலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இருக்கிறவங்க யார், இவர் பேர் தான் திருவள்ளுவர். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு. அதாவது திருவள்ளுவர், இவர் தான் யார், திருவள்ளுவர். இவர் எழுதிய நூல் தான் திருக்குறள். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாடம் 7 திருக்குறள் கதைகள். அதாவது ஒரு திருக்குறள் மூலயமா நம்மளுக்கு ஒரு கதை மூலியமாக ஒரு திருக்குறள் சொல்ல வராங்க. அந்த திருக்குறளில் இருக்கிற நல்ல கருத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திருக்குறள் பற்றியும் திருவள்ளுவர் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். பாருங்கள், திருவள்ளுவர் சுருக்கமாக வள்ளுவர் என்றும் அழைக்கப்படுகிறார். அந்த திரு அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்க மரியாதை நிமித்தமாக தான் அந்த திருங்கிறத சேர்த்தி நம்ம திருவள்ளுவர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி திருக்குறள் அப்படிங்கிறதும் அந்த மரியாதை நிமித்தமாக அந்த திருங்கிற வார்த்தை நம்ம அதில் சேர்த்திருக்கோம். அடுத்தது பாருங்கள், பழந்தமிழ் இலக்கியமான திருக்குறளை இயற்றிய தமிழ் புலவர் ஆவார். கடைச்சங்க காலமான கிமு 400க்கும் கிபி 100க்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த புலவரான மாமூலனார் மற்றும் மதுரையை ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் என்னும் பாண்டிய மன்னன் ஆண்டபொழுது வள்ளுவர் பற்றிய குறிப்புகள் ஓலைச்சுவடிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது வள்ளுவர் பற்றிய நிறையா செய்திகள் அந்த ஓலைச்சுவடியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பாருங்கள், கீழே அவருடைய முழு பெயர் திருவள்ளுவர். பிறப்பு உறுதியாக தெரியவில்லை. அவர் எங்கே பிறந்தார், ஒருத்தர் நேரம் மயிலாப்பூரில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் இந்த ஊரில் தான் பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிற எந்த ஒரு உறுதியான தகவலும் இல்லை. அடுத்தது இவருடைய பிற பெயர்கள் பாருங்கள், இவருக்கு வேறு பெயர்களும் இருக்குது. அது பாருங்கள், வள்ளுவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், மாதானுபாங்கி, நாயனார், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், தேவர், பெருநாவலர் அப்படின்னு இவருக்கு நிறையா பெயர்கள் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இவருடைய துணைவியர் பெயர், அதாவது இவருடைய மனைவி பெயர் என்னென்னா வாசுகி. அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், கீழே ஒரு படம் தெரியுது பார்த்தீங்களா, திருவள்ளுவர் சிலை. இது எங்கே கண்ணு இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்குது. நீங்கள் கன்னியாகுமரி போயிருந்தீங்களா, கண்டிப்பாக இந்த திருவள்ளுவர் சிலையை பாருங்கள். இதோட அடி எவ்வளோ அப்படின்னா 133 அடியை கொண்டது. அதாவது அதிகாரம் இதில் இருக்குது பார்த்தியா, இதோட அதிகாரத்தை வச்சு தான் இவருடைய சிலையை அந்த அடி அளவுக்கு
அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஆசிரியர் குறிப்பு பற்றி பார்த்தோம். இப்போ திருக்குறளோட நூற்குறிப்பு பற்றி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், தமிழில் உள்ள நூல்களிலேயே சிறப்பிடம் பெற்ற நூல் திருக்குறள். இது அடிப்படையில் ஒரு வாழ்வியல் நூல். மனித வாழ்வின் முக்கிய அங்கங்களாகிய அறம் அல்லது தர்மம், பொருள், இன்பம் அல்லது காமம் ஆகியவற்றை பற்றி விளக்கும் நூல். திருவள்ளுவரை நாயனார், தேவர், தெய்வப்புலவர், பெருநாவலர், பொய்யில் புலவர் என்றும் சில சிறப்புகளால் அழைப்பர். பழந்தமிழ் நூல்களில் 4 பெரும் பகுப்புகள் உள்ளன. இந்த திருக்குறள் 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றாக இருக்குது. இந்த திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியாக இருந்தாலும் சரி, நாட்டவருக்கும் இது ஒரு பொதுவான நூல் அப்படிங்கிறதுக்கு தான் உலக பொதுமறை அப்படின்னு அழைக்கிறாங்க. இதில் 133 அதிகாரங்கள் உள்ளது. அதே மாதிரி 1330 குறட்பாக்களை கொண்டது தான் இந்த திருக்குறள். பாருங்கள், திருக்குறளில் 133 அதிகாரங்கள் இருக்குன்னு சொன்னோமா. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் எத்தனை குறள் இருக்கும் அப்படின்னா 10 குறள்கள் இருக்கும். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் எத்தனை குறள் இருக்கும்? 10 குறள்கள் இருக்கும். இந்த திருக்குறள் 3 பிரிவுகளை கொண்டது. என்ன அப்படின்னா அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. இப்போ வாங்க, இந்த திருக்குறள் அப்படிங்கிறதுக்குள்ள என்ன கதைகள் சொல்லியிருக்கிறாங்க, அதிலிருந்து நம்மளுக்கு என்ன நல்ல கருத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், முதலாவதாக பாடம் 7 திருக்குறள் கதைகள். அதில் பாருங்கள், முதலாவது பொறுமையும் பொறுப்பும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்மளுக்கு ஒரு கதை கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர். இவர் பலமுறை தோல்வி கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னரே மின்விளக்கை கண்டுபிடித்தார். இங்கே பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இருக்கிறவ தான் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் தான் மின்விளக்கை கண்டுபிடிச்சார். அதாவது பல்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை கண்டுபிடித்தவர் இவர் தான். வாங்க இவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், தாமஸ் ஆல்வா எடிசன் 1847ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் நாள் ஓஹையோவில் உள்ள மிலான் என்னும் ஊரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா எடிசன் நடுத்தர வகுப்பை சேர்ந்தவர்கள். எடிசனின் பெற்றோர் நடுத்தர வகுப்பை சேர்ந்தவர்கள். அதாவது தாமஸ் ஆல்வா எடிசனை தான் எடிசன் சொல்கிறாங்க. ஓகேவா? இவங்களுடைய பெற்றோர்கள் எந்த வகுப்பை சேர்ந்தவங்க? நடுத்தர வகுப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இவருடைய தந்தை பெயர் சாமுவேல் எடிசன். இவர் ஒரு அமெரிக்கர். இவருடைய தாயார் பெயர் நான்சி எடிசன். இவர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர். இவங்களுக்கு எடிசன் 7வது மகனாக பிறந்திருக்கிறாரு. அதாவது நம்ம எடிசன் நடுத்தர வகுப்பை சேர்ந்தவர்னு சொன்னோம்ல கண்ணு. அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப பணக்காரங்களாகவும் இல்லாமல் ரொம்ப ஏழையாகவும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நம்ம நடுத்தர வகுப்புன்னு சொல்லுவோம். அந்த வகையை சேர்ந்தவங்க தான் இந்த தாமஸ் ஆல்வா எடிசன். ஓகேவா? இவருக்கு என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், தாமஸ் எடிசனுக்கு சிறு வயதிலே என்ன கேட்காதாமா? காது கேட்காதாமா. ஓகேவா? இது அவங்களுக்கு ஒரு பெருங்குறைவையாக இருந்துச்சு. இவங்க மின்விளக்கை மட்டும் கண்டுபிடிக்கல. இங்கே பாருங்கள் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு. மின்சார பல்பு, எலக்ட்ரிக் ஜெனரேட்டர், டெலிகிராஃப் சிஸ்டம், எலக்ட்ரிக் ஃபேன், ரேடியோ வால், மெகாஃபோன், மோட்டார், மின்சார இருப்பு பாதை, தொலைபேசி ஸ்பீக்கர், ஒலிபெருக்கி, கிராமஃபோன், மூவி கேமரா, இராணுவ சாதனங்கள் ஆகியவை இவரது கண்டுபிடிப்புகளை குறிப்பிடத்தக்கவை. இந்த மாதிரி நிறையா எடிசன் கண்டுபிடிச்சிருக்காரு. வாங்க இப்போ அவருடைய மின்விளக்கில் கண்டுபிடிக்கும் போது அவர் என்னென்ன இதெல்லாம் சந்தித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அடுத்தது நண்பர்களுக்கும் மற்ற அறிவியலறிஞர்களுக்கும் தம் கண்டுபிடிப்பை செய்து காட்ட எடிசன் விரும்பினார். அதற்காக நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவழைத்தார். அவரது ஆய்வகத்தின் மேல்தளத்தில் இதற்கான கூட்டம் நடைபெற்றது. அதாவது மின்விளக்கை கண்டுபிடிக்கிறாருல, அப்போ என்னென்னா உங்களுடைய நண்பர்கள் அறிவியலறிஞர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் தன்னுடைய கண்டுபிடிப்பை செய்து காட்டுறதுக்காக விரும்பினார். அந்த செய்து காமிக்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சி ஒன்றையும் ஏற்பாடு செய்கிறாரு. இதில் எல்லாத்தையும் வரவழைக்கிறாங்க.
அடுத்தது வந்து அவங்க ஆய்வகத்தோட மேல்தளத்தை தான் இதற்கான கூட்டம் நடைபெறுது. பாருங்கள், அடுத்தது பாருங்கள். எடிசன் தம் உதவியாளரை அழைத்து மின்விளக்கை மேல்தளத்திற்கு கொண்டு வர சொன்னார். உதவியாளர் அதனை கொண்டு வரும்போது திடீரென கைத்தவறி விழுந்தது. ஆயினும் சற்றும் மனங்கலங்காத எடிசன் உடனே மற்றொரு மின்விளக்கை உருவாக்கினார். அதனை மீண்டும் அதே உதவியாளரிடமே கொடுத்து மேலே எடுத்து வர சொன்னார். அதாவது வந்து நம்ம சொன்னோம்ல, அவருடைய ஆய்வகம் வந்து மேல்தளத்தில் இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாரு, எடிசனோட உதவியாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவரை வந்து என்ன சொல்கிறாரு, மின்விளக்கை வந்து அந்த கூட்டம் வந்து மேல்தளத்தில் நடக்குதுன்னு சொன்னோமா, அங்கே இந்த மின்விளக்கை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த உதவியாளர் வந்து அந்த மின்விளக்கை எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆயிடுது, கை தவறி கீழே விழுந்து அது உடஞ்சிருது. அப்படி உடஞ்சதுமே எடிசன் வந்து அதுக்கும் மனம் தளராமல் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் இன்னொரு மின்விளக்கை உருவாக்குறாரு. அந்த உருவாக்கி மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அதே உதவியாளரிடமே கொடுத்து மேலே எடுத்து வர சொல்கிறாரு. பாருங்க, அடுத்தது. மின்விளக்கை கீழே போட்டு உடைத்தவரிடம் மீண்டும் அந்த வேலையை கொடுக்கிறீர்களே என்று சிலர் எடிசனிடம் கேட்டார். அதற்கு எடிசன், உடைந்த பொருளை மீண்டும் உருவாக்க என்னால் முடிந்தது. ஆனால் உதவியாளரின் மனதை காயப்படுத்திவிட்டால் அதை என்னால் சரி செய்து கொடுத்துவிட முடியுமா? அது மட்டுமன்று, மீண்டும் அதே பணியை அவரிடமே கொடுக்கும்போது தமது பொறுப்பை உணர்ந்து கவனமுடன் பணிபுரிவார். அதனால தான் அப்படி செய்தேன் என்றார். என்ன பண்ணுறாங்க, மின்விளக்கை வந்து மறுபடியும் உருவாக்கி மறுபடியும் அவர்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க மற்றவங்கலாம், அவர் ஏற்கனவே வந்து மின்விளக்கை எடுத்துகிட்டு வரும்போது கீழே போட்டார்ல, எதுக்கு மறுபடியும் அவங்கக்கிட்டே கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது எடிசன் என்ன சொல்கிறாராமா, அதாவது அந்த மின்விளக்கு கீழே போட்டோன்னா நான் புதுசாக ஒன்று உருவாக்கிட்டேன், ஆனால் அந்த உதவியாளரின் மனதை காயப்படுத்தி விட்டோம் அப்படின்னா அதை வந்து என்னால் சரி செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறார். அதாவது வந்து அந்த பல்பை கீழே போட்டுட்டாங்க அப்படின்னோட்டியும் இப்போ எடிசன் அவங்கள திட்டியிருந்தார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த உதவியாளர் வந்து வருத்தப்படுவார் தானே, அதை தான் சொல்கிறாரு. அந்த மாதிரி நான் பண்ணோம் அப்படின்னா அது சரி செஞ்சு என்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தப்பை பண்ணினாலுமே அவர்கிட்ட அந்த பொருளை மறுபடியும் கொடுத்தோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுவாராம், பொறுப்பாக கவனமுடன் மறுபடியும் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறாங்க, எடிசன். பாருங்கள், எடிசனுக்கு வெற்றியை பெற்றுத்தந்த பொறுமை குணத்தை அப்போதுதான் மற்றவர்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டனர். அப்போ ஏன்னா வந்து எடிசன் வந்து எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்னா, அவர் வந்து அவ்வளோ பொறுமையாக இருந்தனால தான் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய படைப்புகளை வந்து வெளிக்கொண்டு வரதில் வந்து வெற்றி பெற்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கதைக்கான அந்த குறளை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், குறள். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பாருங்க, இது வந்து 154வது குறளாக இருக்குது. பாருங்க, இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். பாருங்க, நிறைவுடையவராக இருக்கும் தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். அதாவது நிறைவுடையவராக இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிறப்பு மிக்கவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கணுமாம்மா, பொறுமை வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம சிறந்து விளங்கணும், தன்னுடைய திறமைகளை நம்ம வெளிக்கொணர்ந்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்மக்கிட்ட முதல்ல என்ன வேணும், பொறுமை வேணும் அப்படிங்கிறதான் இந்த குறளை நம்மளுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம முதலாவது குறளை பார்த்தோம். இதில் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பாருங்கள், இரண்டாவது குறளில் என்ன கதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதற்கான குறளையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இரண்டாவது குறள். மெய்ப்பொருள் காண்பது. அதாவது மெய்ப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா உண்மை பொருள். அதாவது எந்த ஒரு இடத்துலையும் உண்மை பொருள் நம்ம அறிஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க இதற்கான கதையை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், மாட்டு வண்டி ஒன்றில் தேங்காய்களை ஏற்றிக்கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தார் ஒருவர். வழியில் குறுக்குப்பாதை ஒன்று வந்தது. அங்கே சிறுவன் ஒருவன் நின்றிருந்தான். என்ன பண்ணுறாங்க, அதாவது மாட்டு வண்டி ஒன்றில் வந்து தேங்காய்கள்லாம் ஏற்றிக்கிட்டு ஒருத்தர் வேகமாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த வழியில் வந்து குறுக்கு பாதை ஒன்று இருக்குது. அந்த குறுக்கு பாதை பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிறுவன் வந்து நின்றுட்டுருக்கான்.
அந்த சிறுவன் நின்றுட்டுருக்கான்ல அவங்கக்கிட்ட வந்து இந்த மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போனார் பற்றி அவர் என்ன கேட்குறாருன்னு பார்க்கலாம் பாருங்கள். தம்பி, இந்த சாலையில் போனால் ஊர் வருமா என்று கேட்டார் வண்டிக்காரர். ஓ, வருமே என்றான் சிறுவன். உடனே பாருங்கள் என்ன சொல்கிறான்னு. போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு வண்டிக்காரர் கேட்குறாரு. உடனே அந்த சிறுவன் பாருங்கள், மெதுவாக சென்றால் 10 நிமிடத்தில் போய்விடலாம், வேகமாக சென்றால் அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். சிறுவன் சொன்ன பதிலை கேட்டு குதிரை வண்டிக்காரருக்கு கோபம். என்ன கிண்டலா, வேகமாக சென்றால் எப்படி நேரம் அதிகமாகும் என்று கேட்டார். அந்த சிறுவன் வந்து என்ன சொல்கிறான், நீங்கள் மெதுவாக போனீங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நீங்கள் வேகமாக போனீங்களா அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த வண்டிக்காரர் என்ன நினைக்கிறாரு, அவருக்கு அது இல்லாமல் கோபம் வந்துடுது. என்ன கிண்டல் பண்ணுறியா, வேகமாக போனால் எப்படி அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாருங்கள், போய் தான் பாருங்களேன் என்று சிறுவன் சொன்னதும் அவர் வண்டியை வேகமாக விரட்டி சென்றார். சிறுவன் சொன்னோன்னே என்ன பண்ணுறாரு, அந்த வண்டிக்காரர் வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு போகிறார். பாருங்கள், சிறிது தூரம் போனதுமே சாலையில் அங்கங்கே கற்கள் நிறைந்து இருந்தன. அதனால் வண்டி தடுமாறி கவிழ்ந்தது. அந்த வண்டி தடுமாறி கவிழ்ந்தோடனே என்ன ஆயிடுது, தேங்காய்கள்லாம் கீழே விழுந்துருது. வண்டியை தூக்கி நிறுத்தி கீழே சிதறிய தேங்காய்களை ஒவ்வொன்றாக எடுத்து போடுவதற்கு அரை மணி நேரத்துக்கும் மேலாகிவிட்டது. வண்டிக்காரருக்கு சிறுவன் சொன்னதன் பொருள் புரிந்தது. அதாவது சிறுவன் சொல்லும்போது வண்டிக்காரருக்கு என்ன வந்துச்சு, கோவம் தான் வந்துருச்சு. என்ன கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு கோபமாக பேசினார். ஆனால் சிறுவன் சொன்ன மாதிரியே நடந்துருச்சா. இவர் மெதுவாக வந்திருந்தார் அப்படின்னா என்ன ஆயிருக்காது, அந்த தேங்காய்கள்லாம் சிதறி இருக்காது, இவரும் 10 நிமிஷத்தில் வந்திருக்கலாம். ஆனால் இவர் சிறுவன் சொன்னதை கொஞ்சம் கூட யோசிக்கவும் இல்லை, அதில் இருக்கிற உண்மையும் அவர் புரிஞ்சிக்கல. என்ன பண்ணுறாரு, கோவத்திலே வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு வந்தோன்னே தேங்காயெல்லாம் கீழே விழுந்துருது. அந்த கற்களில் வண்டி தடுமாறி கீழே விழுந்தனால தேங்காயெல்லாம் விழுந்துருது. அதெல்லாம் மறுபடியும் வண்டி மேலே தூக்கி போட்டு வண்டி எடுக்கிறதுக்கு என்ன ஆகிடுச்சு, அரை மணி நேரத்துக்கு மேலாகிடுச்சு. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுது, ஐயோ சிறுவன் சொன்னது சிறுவன் சொன்ன பொருள் அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது. பாருங்கள், அதற்கான குறள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த குறள் 423வது குறளாக இருக்குது, அறிவுடைமையில் இருக்குது. இங்கே பாருங்கள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது இங்கே பாருங்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். அதாவது இந்த குறள் மூலம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு யார் என்ன எது சொன்னாலுமே நம்ம என்ன பண்ணணும், அதில் இருக்கிற உண்மையை நம்ம அறிஞ்சு செயல்படணும். அதுதான் என்னங்கிறாங்க, மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே அந்த சிறுவன் சொல்கிறத இவர் அதில் இருக்கிற உண்மையை தெரிஞ்சிருந்தாருன்னா இந்த மாதிரி நடந்திருக்காது தானே. அதை தான் இந்த குறளில் சொல்கிறாங்க. வாங்க அடுத்த குறளை பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், குற்றமும் குறையும் அப்படிங்கிற கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அதில் இருக்கிற குறள் என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், கதிரவனிடம் வேண்டாத குணம் ஒன்று இருந்தது. கதிரவன் அப்படிங்கிற ஒரு சிறுவன் இருக்கான், அவன்கிட்ட ஒரு வேண்டாத குணம் ஒன்று இருக்குது. அதாவது எப்போது பார்த்தாலும் யாரை பற்றியாவது எதை பற்றியாவது குறை சொல்லி கொண்டிருப்பான். அதனால் அவனை பார்த்தாலே போதும் எல்லா நண்பர்களும் ஓடத் தொடங்கி விடுவார். அதாவது அந்த கதிரவனோட என்ன குற்றம் இருக்குது அப்படின்னா, என்ன குணம், அதாவது தேவையில்லாத குணம் என்ன இருக்குது அப்படின்னா, யாரையாவது எதையாவது பற்றி அவங்கள குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அவனை பார்த்தாவே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், தமிழழகன் ஒருவன்தான் இப்போது அவனுடன் பேசுகிறான். அதாவது அந்த கதிரவனிடம் யார் மட்டும் பேசுவாங்க அப்படின்னா, தமிழழகன் அப்படிங்கிற ஒரு சிறுவன் மட்டும்தான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கானாமா, வேறு எவரும் பேசுவதில்லை. அன்று தமிழழகன் 4 நண்பர்களுடன் பேசி கொண்டிருப்பதை கண்டான் கதிரவன். ஆர்வத்துடன் அவர்கள் அருகில் வந்தான். அதாவது தமிழழகன் கூட 4 நண்பர்கள் சேர்ந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கதிரவன் என்ன பண்ணுறாங்க, ஆர்வத்தோடு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம போய் என்னான்னு பார்க்கலான்னு பக்கத்தில் போகிறாங்க. உடனே பாருங்கள், கதிரவனை பார்த்ததும் எல்லாரும் ஒதுங்கி செல்ல தமிழழகன் மட்டுமே தனியாக நின்றான். கதிரவனின் முகம் வாடியது.
என்னது இங்கே பாருங்கள், இந்த படத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து 4 நண்பர்கள் நின்று தமிழாளங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கதிரவன் வரதை பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஓடி போயிடுறாங்க. ஓகேவா, ஒதுங்கி செல்கிறாங்க. இதனால் தமிழழகன் மட்டும் தனியாக நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே கதிரவனுக்கு எப்படி ஆயிடுது, முகம் வந்து ரொம்ப வாடிடுது. என்ன கதிர், ஏன் என்னவோ போல் இருக்கிறாய் என்று கேட்டான் தமிழழகன். ஆமாம் தமிழ், என்னை பார்த்தாலே எல்லாரும் ஓடி போகிறாங்களே என்றான் கதிரவன். அதாவது என்னை பார்த்து எல்லாருமே ஓடுறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாருங்க தமிழழகன், எல்லாம் யாரால, உன்னால தானே என்றான் தமிழழகன். நான் என்ன தப்பு பண்ணினேன், பிறர்கிட்ட உள்ள குற்றம் குறையை தானே பேசினேன் என்றான் கதிரவன். அதாவது வந்து எதுக்கு எல்லாரும் ஓடுறாங்க அப்படின்னா, நீ பண்ணுறதால தானே உன்னை பார்த்து எல்லாமே ஓடுறாங்க அப்படின்னு தமிழழகன் சொல்கிறாங்க. அதுக்கு கதிரவன் என்ன சொல்கிறான், நான் என்ன தப்பு பண்ணினேன், மற்றவங்கிட்ட இருக்கிற குறையை தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாருங்கள், கதிர், குற்றம் குறை யார்கிட்ட தான் இல்லை, உன்னோட குறை என்னான்னு உனக்கு தெரியுமா, நீ பிறரை புறம் பேசுறது தான் உன்னோட குறை, உன்னோட நாக்கை அடக்கு, எல்லாரும் உன்கிட்ட பேசுவாங்க என்றான் தமிழழகன். அதாவது நீ வந்து எல்லாத்துக்கிட்டையுமே குறைய கண்டுபிடிச்சிட்ருக்கிறியே, முதல்ல உங்ககிட்ட என்ன குறைன்னு நீ வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். நீ வந்து எல்லாத்த பற்றியும் குறை சொல்கிற பற்றியா, அதுதான் உன்னோட குறை, முதல்ல உன்னுடைய நாக்கை அடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க அப்படின்னா தமிழழகன் சொல்கிறாங்க. நீ இந்த மாதிரி நாக்கை அடக்குன அப்படின்னா எல்லாருமே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. கதிரவன் தன்னை திருத்தி கொண்டான். எல்லாரும் அவனுடன் மெல்ல மெல்ல பேச தொடங்கினர். அதாவது கதிரவன் வந்து என்ன பண்ணுறான், இனிமேல் வந்து யாரை பற்றியும் குறை பேசாமல் இருக்கான். அதனால் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள் இதற்கான குறள் பாருங்கள், அடக்கமுடைமையில் கொடுத்துருக்காங்க. 127வது குறளாக இங்கே பாருங்கள். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு. பாருங்கள், யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லுழுக்குப்பட்டு. அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விளக்கம் பாருங்கள். காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும், காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். அதாவது என்ன பண்ணுறாங்க, நம்ம காக்க வேண்டியவற்றில் எதை காக்கணும், நாவையாவது காக்க வேண்டும். அப்படி அந்த நாவை அடக்காவிட்டால் என்னாகுமா, சொல் குற்றம் ஏற்படும். சொல் குற்றம் அப்படின்னா நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் என்ன பண்ணிடுவோம், தப்பாக பேசிடுவோம். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய நாவை அடக்கி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து இந்த குறள்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், நாவை அடக்கி ஆளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம கோவப்பட்டாலுமே என்ன பண்ணுவோம், அதாவது வந்து வார்த்தைகளை விடாமல் இருப்போம் அப்படிங்கிறாங்க. வாங்க அடுத்த கதையையும் அதற்கான குறளையும் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், அழகு. அழகுனாவே என்ன கண்ணு, அதாவது வந்து நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளை அலங்காரம் பண்ணிக்கிறோமா. அது மட்டும் நம்மளுடைய அழகு கிடையாது. நம்மளுடைய அதாவது வந்து உள்ளம் வந்து எப்படி இருக்கணும், அதாவது வந்து அழகாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யாமல் எல்லாத்துட்டையும் இனிமையாக பேசணும் அப்படின்னு சொல்கிறது தான் உள்ளழகுன்னு சொல்கிறாங்க. வாங்க கதையை பார்க்கலாம். பாருங்க, கந்தனின் உருவமே கோபம் 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 என்றாகி போனது. கந்தன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காங்க. அவருடைய முகம் வந்து எப்பயுமே எப்படி இருக்குமாம்மா, கோபமாக இருக்கும். அதுக்கு தான் கோபம் கோபம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க. கந்தனை யாராவது விசாரித்தால் எப்பவும் கோபத்தோடே உர்ரென்று அலைவானே, அவனைத்தானே கேட்கிறீங்க என்று மாணவர்கள் எளிதாக சொல்லிவிடுவார். அதனால் அவனிடம் நெருங்கி பழகவும் மாணவர்கள் பயந்தனர். அதாவது வந்து கந்தன் அப்படிங்கிற ஒரு மாணவர் இருக்காங்க. அவர் எப்பயுமே எப்படி இருப்பாங்களாம், கோபமாக இருப்பாங்க. அவரை பற்றி யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் கோபத்தோட உருன்னு இருப்பானே, அவனை தானே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. பாருங்கள், உடனே கந்தன் ஒரு நாள் அவன் நண்பனான நன்மாறனிடம் பேசிக்கொண்டிருந்தான். கந்தனோட நண்பன் வந்து நன்மாறன், அவங்கிட்ட ஒரு நாள் பேசிகிட்ருக்கான். நீ எல்லாம் சும்மா ஜம்முன்னு அழகாக இருக்கியே, நான் மட்டும் ஏன் முகமெல்லாம் கருத்து போய் இப்படி இருக்கேன் என்றான். அப்போ வந்து நன்மாறன்கிட்ட கந்தன் வந்து என்ன கேட்குறான் அப்படின்னா, நீ எல்லாம் வந்து சும்மா ஜம்முன்னு அழகாக இருக்கியே அப்படின்னா, அதாவது முகம் வந்து பொலிவோட அழகாக இருக்கியே அப்படின்னு கேட்குறாங்க. என் முகம் மட்டும் எப்போ கருத்து போய் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு உடனே நன்மாறன் பாருங்கள்,
நன்மாறன் சிரித்தான். நீ தினமும் உன்னோட முகத்தை கண்ணாடியில் பார்க்கிறாயா என்று கேட்டான். அது கந்தனை பார்த்து என்ன கேட்குறாங்க, நீ தினமும் உன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு கந்தன் என்ன சொல்கிறான், தினமும் பார்க்குறேன் அப்படிங்கிறான். இன்னும் உனக்கு காரணம் புரியவில்லையா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறாங்க, நன்மாறன் கேட்குறான். அதுக்கு கந்தன் புரியலை அப்படின்னு சொல்கிறான். கந்தா, நெருப்பில் வாடிய பூக்கள் தம்மோடு அழகை எல்லாம் இழக்கும். அதாவது நெருப்பில் பூவை காமிச்சோம் அப்படின்னு என்ன ஆயிரும், அந்த பூ அப்படியே இருக்குமா, இருக்காது. அதோட அழகெல்லாம் இழந்து அப்படியே வாடி அப்படியே கருப்பாயிரும். அதுபோல தான் உன்கிட்ட மாறாமல் இருக்கிற கோபத்தால் உன் முகம் அழகையெல்லாம் இழந்திருக்கு. பொடி வைத்தாற்போல் சொன்னான் நன்மாறன். அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதாவது நெருப்பில் பூவை காமிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், அது தன்னுடைய அழகு எல்லாத்தையுமே இழந்துரும். அதுபோல் உன்கிட்ட மாறாமல் இருக்கிற கோபத்தால் தான் உன் முகம் அழகை எல்லாமே இழந்திருக்கு அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சொல்கிற மாதிரி சொல்கிறான். பாருங்க, நன்மாறன் சொன்னதில் உண்மை இருக்கவே தன் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த தொடங்கினான் கந்தன். 1 மாத காலம் கடுமையான விரதம் போல் காத்தான். அன்று கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். அது எத்தனை அழகாக இருந்தது தெரியுமா. அதாவது நன்மாறன் சொன்னதை கேட்டு அதில் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், தன்னுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கிறான், கந்தன் கட்டுப்படுத்த தொடங்கினான். அது மட்டும் இல்லாமல் ஒரு விரதம் போல் அதை என்ன பண்ணிகிட்டு இருந்தான், கடைபிடிச்சிட்டு வந்தான். ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறான், தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்குறான். அது அந்த முகம் அவ்வளவு அழகாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேவா. இதில் இருக்கிற குறள் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், குறள் 305 வெகுளாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் பாருங்கள். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். பாருங்கள், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் ஜினம். இதற்கான விளக்கம் பாருங்கள். ஒருவன் தன்னைத்தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காத்து கொள்ளாவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவர் தன்னையே தன்னையே காத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல சினம் வராமல், சினம்னா என்னது, கோபம் வராமல் தன்னை காத்து கொள்ளணும். அவ்வாறு அந்த கோபத்தை காத்து கொள்ளாமல் இருந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், அந்த கோபமே அவங்கள அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நம்ம எப்பயுமே எப்படி இருக்கக்கூடாதாம்மா, கோபத்தோடு இருக்கக்கூடாது. அந்த கோபத்தோடு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நல்ல பண்புகள் எல்லாமே குறைய தொடங்கிடும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய அழகையும் அந்த கோபம் என்ன பண்ணிடும், கெடுத்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும், சிரித்த முகத்தோடு இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அழகும் மனமும் இன்னமும் என்ன ஆகும், அழகு பெறும் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள் மூலியமாக நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதனால் நம்மளும் என்ன பண்ணலாம், நம்மளுடைய கோபத்தை அடக்கி ஆளலாம். இப்போ இந்த 4 குறள்களையும் நம்ம பார்த்தோம். இந்த குறள்கள் 2 அடியில் இருக்குது பாருங்கள். முதல் அடியில் 4 என்ன இருக்கணும், சொற்கள் இருக்கணும். அடுத்தது அடுத்தடி 2வது அடியில் 3 சொற்கள் இருக்கணும். அந்த மாதிரி தான் எழுதணும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அடிப்பிறந்து எழுதக்கூடாது. அதாவது மாற்றி இடம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கீழே எதையுமே எழுதக்கூடாது. இந்த புத்தகத்தில் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி தான் அடிப்பிறலாமல் இந்த குறளை எழுதணும். வாங்க, இப்போ இந்த திருக்குறள் கதைகளில் நம்ம பார்த்த திருக்குறள்கள்லேருந்து சின்ன சின்ன கேள்விகள் கேட்குறேன் வாங்க. மின்விளக்கை யார் கண்டுபிடிச்சா? மின்விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த முதல் குறளில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே பொறுமையோடு இருக்கணும், அந்த பொறுமையை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது குறளில் அந்த சிறுவன் சொன்னதை அந்த வண்டிக்காரர் கேட்டாரா? கேட்கல. அதனால் என்ன நடந்துச்சு, அந்த சிறுவன் சொன்ன மாதிரியே என்ன ஆயிடுச்சு, அவர் அந்த வழியில் போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த குறள்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அதாவது யார் என்ன சொன்னாலும் அதில் இருக்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செயல்படணும் அப்படிங்கிற கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பாருங்கள், 3வது குறளில் கதிரவன்கிட்ட என்ன வேண்டாத குணம் இருந்தது? அதாவது எல்லாத்தையும் பற்றியும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பாருங்கள், இதில் இருக்கிற குறள் நம்மளுக்கு என்ன கருத்து தெரிவிச்சுது? அதாவது
நம்மளுடைய நாவை வந்து நம்ம அதாவது நம்ம நாவை நாவு அப்படின்னு என்னது நாக்கு, நம்மளுடைய நாக்கை அடக்கி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த நாவை அடக்காவிட்டால் என்ன ஆகுமாமா, சொல் குற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 4வது குறளில் அதாவது வந்து கந்தன் வந்து என்ன பண்ணுவாங்களாம், கந்தன் வந்து எப்பயுமே கோபமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற கருத்து, அதாவது குறளில் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய கோபத்தை நம்ம காக்கணும். அப்படி காக்கா விட்டால் என்ன ஆயிருமாம்மா, அந்த கோபமே நம்மளை அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளை எழுதியவர் யார்? திருவள்ளுவர். திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? 133 அதிகாரங்கள் கொண்டது. எத்தனை குறட்பாக்களை கொண்டது? 1330 குறட்பாக்களை கொண்டது. இந்த திருக்குறளில் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, 4 திருக்குறளையும் பார்த்துருக்கோம். அதில் சொன்ன நற்கருத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதையும் நம்ம பின்பற்றலாம். அடுத்தது இந்த பாடத்துக்கான புத்தக பயிற்சி வினாக்களை பார்க்கலாம் வாங்க.